ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிட்வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே மிட்வீக் எவிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் ஓட்டிங் அனாலிசிஸ் யாரெல்லாம் நம்பர் 1 இடத்துல இருக்கா, எப்படி ஒர்க் ஆக போகுது இந்த ஃபினாலே அப்படிங்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு நாட்கள் தான், வெள்ளிக்கிழமையோட ஓட்டிங் போல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ யாருக்கு உங்களுக்கு ஃபேவரட்ஸோ அவங்க டக்குன்னு நீங்கள் ஓட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மெயினாக பார்வதி, கானா வினோத் மற்றும் கமருதீன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சப்போர்ட். அப்படின்றனால யாருக்கு ஓட் போட மாட்டீங்கன்னா சிந்தித்து செயல்படுங்கள். ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யார் தோணுதோ மைண்டில் பெஸ்ட்டாக போட்டுருங்க. அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாச்சும் போட்டு முடிச்சுருங்க. ஒரே ஒரு ஓட்டா வெள்ளிக்கிழமை மட்டும், சரியா? விஜித் வியூக்காக. ஓகே, ஏன்னா ஓட்டு அப்படிங்கிறது உரிமைன்னு சொல்கிறாங்க, குடியுரிமை மாதிரி. அது ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அதுக்காக நீங்கள் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஸோ அன்அஃபீஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் திவ்யா தான் வந்து தன்னுடைய பிஆரை வச்சு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது யாரும் மதிக்க முடியாது, அவ்வளோதான். சரியா? அன்அஃபீஷியல் தான், ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த வட்டம் நிறைய ஃபேக் அன்அஃபீஷியலில் போன வருஷம் வரைக்கும் நல்லா நடந்துச்சு. சரியா? இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கரமான ஃபேக்காக வந்து அன்அஃபீஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தோல் வச்சு காட்டியிருந்தோம். அதன்படியே அன்அஃபீஷியலில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 52% வாக்குகள், 2,38,000 வாக்குகள் முன்னாடி போயிருக்காங்க. ஸோ சபரிக்கும் இவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 1,30,000 வாக்கு வித்தியாசம், 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் இருக்குது. 30,000 1 லட்சம் வாக்கு. சரியா? சபரி வந்து 29.8, அதாவது 30%. அடுத்து விக்ரம் 43,328 வாக்குகள். அடுத்து கடைசி அரோரா 35,000 வாக்குகள். இதெல்லாம் பார்க்க நம்புற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இல்லைல்ல. ஏன்னா திவ்யாவுக்கு நேற்று வாட்டர்மெலன் வந்து உரிச்சார், பிஆர்எக்ஸ் தான் வந்தாங்கன்ட்டு. அது உண்மை தான். எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே மக்களுடைய சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிம்பிளிக்கு பிலாப்பி அப்படின்றத சொல்லி ஆகணும். அஃபீஷியலில் ஓட்ஸ் இல்லை. ஸோ திவ்யா என்னதான் புஷ் பண்ணி முட்டு கொடுத்தாலும் அவங்களால அர்ச்சனாவோ இல்லை சௌந்தர்யா நஞ்சுண்டனாவோ கூட ஆக முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா அர்ச்சனா வின்னரு, சௌந்தர்யா ரன்னரு. ஏன்னா அந்த மாதிரி காம்படிஷன் நடக்குது. இன்னொரு சேம் டைம் சபரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் சப்போர்ட் ப்ளஸ் மக்களும் வந்து கானா வினோத்தோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அவருக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் சபரிக்கு போடுறாங்க. ஓகே, ஒரு சில பேர் வந்து இன்னும் போட ஆரம்பிக்கல. ஸோ மேபி நான் ஏற்கனவே சொன்னால் வெள்ளிக்கிழமை நல்ல தீர்ப்பாக பார்ப்பீங்கன்னு சொன்னேன்ல, அது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சபரிக்கு அஃபீஷியலில் ஓட்ஸில் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ சபரி கிளியர் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2ஆம் இடம் தான் அரோராவா இல்லை திவ்யாவாங்கிறது தெரியல. ஏன்னா சேனல் சைட்லேருந்து, ஸ்பான்சர் சைட்லேருந்து ஃபண்டே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. நாங்கள் தரோம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ், நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு ரன்னர் கொடுங்க, வின்னர் கொடுங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. அதனால தான் சேதுபதி அவர்களும் அரோராவுக்கு பஜனை பாடுறாரு. நம்ம காஜி வாய்ஸ் சேஷோ இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்திங்கன்னா பஜனை பாடுறாரு. இந்த மாதிரி அரோராவை அப்படி ஏற்றிட்டு வரணும்னு சொல்லி எல்லாரோடைய எண்ணமாகவும் இருக்கிறது. பயங்கர புஷ்ஷு. நான் என்ன சொல்கிறேன்னா வின்னர் அளவுக்கு கூட புஷ் நடக்குது. பட் வின்னர் அளவுக்கு போகிற அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு சீர்கேடாயிரும் இந்த மாதிரி ஆள்லாம் ஜெயிச்சா. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சபரி ஃபஸ்ட்டு, செகண்ட் அரோரா கொடுத்துலைங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அரோராவோட திவ்யா டிசர்வ்டு அந்த 2வது ஸ்பாட்டு, விக்ரம் டிசர்வ்டு அந்த செகண்ட் ஸ்பாட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அரோராவை மிட்வீக் எவிக்ஷன்லாம் கிடையாது. ஓகே, டாப் 4ம் மேடை அந்த லாஸ்ட் டேயில் இருப்பாங்க. சாட்டர்டே ஒரு எவிக்ஷன் நடக்கும். அதாவது சண்டே எபிசோடு தான் நமக்கு எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும். சாட்டர்டே எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகாது. இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும், நல்லா டான்ஸ் சீன்ஸ் ஆடுவாங்க எல்லாம். அதுவும் ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ எவிட் பண்ணிடுவாங்க, இல்லை ஒரு ஆள் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே எபிசோடில். அதாவது சாட்டர்டே எபிசோட்லனா சாட்டர்டே ஷூட் பண்ணிடுவாங்க, நமக்கு சண்டே தான் முழுக்க கிராண்ட் ஃபினாலில் வரும். ஓகேவா? புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஸோ சண்டேயில் எவிக்ஷன் யாராவது ஒருத்தவங்க தூக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து இந்த கண்ணை கட்டிட்டு போகிறது, டான்ஸ் ஆடிட்டே ஒருத்தன் திருப்பி போயிடுவாங்க. இல்லை கன்ஃபெஷன் ரூமில் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு எல்லாரும் ஒரு ரூமில் இருக்க, ஒருத்தர் மட்டும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஓகே, அதில் மெயினாக போகிறது விக்ரம் தான் போவார்னு நினைக்கிறேன். அதுக்கு எடுத்து புஷ் பண்ணுறது ரன்னருக்கு அரோராவா இல்லை திவ்யாவாங்கிறது தான் இப்போதைக்கு பாயிண்ட். ஓகே, அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏங்க எல்லாருமே திவ்யா சொல்கிறாங்க அப்படின்னா அது பிஆர் உடைய இன்ஃப்ளூயன்ஸ். 200 ரூபா சொன்னீங்கன்னா நீங்களும் வேணால் சொல்லி வாங்கிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்தி.